இந்த வேளையிலே எங்கள் மத்தியிலே என்னுடைய சகோதரன் பாஸ்டர் சோலமன்ஸ் வந்திருக்கிறார். ஃப்ரெட்டி சோலமன்ஸ் கனடாவிலிருந்து இன்றைக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறார். அவர் ஒரு ஜெபம் பண்ணி நாங்கள் ஆரம்பிப்போம். ஜெப சிந்தையோடு இருப்பான். மகா இறக்கும் திருவிவை நிறைந்த நல்ல தாவுப்பனே, அப்பா இந்த மாலை நேரத்திலும் ராஜா அப்பா உங்களை தியானிக்க தந்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் கேட்க போற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஆழமாய் பதிய வேண்டும் ஐயா. அப்பா அவைகள் வருங்காலங்களிலே 30, 60, 100 பெருகத்தக்கதாக, அது மட்டுமல்ல ராஜா, அவர்களுக்கு மட்டுமல்ல, இது மற்றவர்களுக்கும் பிரயோஜனப்படத்தக்கதாக, அநேகருக்கு இதை நாங்கள் எடுத்து சொல்லத்தக்கதாக அப்ப இந்த நாளிலே கேட்கப்படும் வார்த்தை ஒவ்வொன்றையும் ராஜா அப்பா நீர் உள்ளங்களிலே ஆழமாய் பதித்து வைக்க எங்களுக்கு அந்த கிருபையை தாருங்கள் ராஜா. அப்பா நான் நேரத்தை எடுக்காமல் ஜெபிக்கிறோம். அப்ப இந்த நாளிலும் ராஜா இந்த வார்த்தையோட கூட வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்தது நல்லது நல்லது என்று சொல்லி போகத்தக்கதாக இந்த நாளிலே வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கட்டி ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரதர் எட்மன் கூட ஒரு விஷயம் ஜெபித்துக் கொள்ளுங்க. அன்பு பிறக்கும் நல்ல தகப்பனே, அருமையான மாலை வேலைக்காக நன்றோடு ஸ்தோத்திரம் ராஜா. நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடங்களும் எங்களை உடம்புடும்படியாகவும் எங்கள் நல்வழிப்படுத்தும்படியாகவும் ஆண்டுகளையும் உங்களுக்கு ஒப்புத்தரும் செய்தி கொடுக்கிற தாசனையும் உங்கள் இரத்த கொடைகளை மூடி மறுத்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வேண்டும் ராஜா. என்னும் ஞானத்தில் நாங்கள் வளரக்கூடியதாக உங்களுடைய வல்லம்கரம் உங்களோடு எங்கள் வளர்க்கும்படியாக இந்த வலையிலும் உங்களை தாழ்த்தி தேவனை உயர்த்தி ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவனுள்ள நல்லதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாங்கள் கடந்த 7 பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 8வது பாடத்துக்கு வந்திருக்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் என்றாலும் சுருக்கமாக நான் கடந்த காரியங்களை சொல்லி தலைப்பை மாத்திரம் சொல்லி கடந்து போகிறேன். முதலாவது வேத பாடமாக சிருஷ்டிப்பு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அந்த படைத்த உருவாக்கின சிருஷ்டித்த அந்த பூமியானது அது இருளுக்குள் போயிருந்தது, அது வெறுமையாக இருந்தது, ஒழுங்கின்மையாக இருந்தது. ஆனபடியினாலே அந்த கிரியேஷனை ஆண்டவர் மீண்டும் ரீக்ரியேஷன் திருப்பியும் அதை மீள சிருஷ்டித்தார். அப்போது சிருஷ்டித்து ஆதாமை ஏவாளை பூமியில் காணப்பட்ட எல்லாத்தையும் சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்தில் வைத்து கர்த்தர் தமக்கண்டு ஒரு ஜன கூட்டத்தை உருவாக்க அவருடைய திட்டம் கொண்டார். ஆனாலும் இந்த ஜனங்கள் தவறுகளை செய்து கீழ்ப்படியாமையினால் பாவங்கள் வந்து ஒவ்வொரு காரியத்தாலேயும் இந்த ஒவ்வொரு ஜனங்களும் என்ன செய்தார்கள்? அவர்கள் பாவத்திலே விழுந்து தேவ சித்தத்தை விட்டு வெளியே போனார்கள். ஆனபடியால் இந்த பூமியானது மீண்டும் பாவத்துக்குள்ளே விழுந்தது. கர்த்தர் எத்தனையோ விதத்திலே இந்த பூமியை மீள தான் சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிப்பு கொண்டு வர ட்ரை பண்ணினார். அவர் தலைவர்களை கொண்டு வைத்து ட்ரை பண்ணினார். அதன் பின்பாக நியாயாதிபதிகளை கொண்டு ட்ரை பண்ணினார். அதுக்கு பிறகு தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள், எத்தனையோ விதங்கள் ஜனங்களை தண்டித்தார். நோவாவின் காலத்திலே ஜலப்பிரளயத்தால் தண்டித்தார். சோதோம் கொமோராவை அழித்தார். இன்னும் எத்தனையோ இடங்களிலே அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுத்தார், சிதறடிக்க பண்ணினார். இப்படி பல காரியங்களை ஆண்டவர் செய்து பார்த்தார். மனிதனோ மனம் திரும்பவில்லை. அப்பாவி மிருகங்களை மாத்திரம் இரத்தம் சிந்த வைத்தார்கள் தாங்கள் செய்த பாவங்களுக்காக. ஆண்டவர் இந்த ஜனங்களை மீண்டும் என்ன செய்தார்? ஒரு புதிய ஜனமாக, புதிய சிருஷ்டியாக மாற்ற வேணும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமிக்கு வந்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி தம்முடைய மாம்சத்தை புட்க கொடுத்து சிலுவையிலே மரித்து ஒரே பலியாக இனிமேல் மிருகங்கள் இரத்தத்தின் பலி வராதபடி அந்த தேவனாகிய ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டு எங்கள் எல்லாருக்கும் அதன் மூலம் ஒரு மீட்பை தந்தார். இது அவருடைய திட்டமாக இருந்தது. எனவே நாங்கள் ஒரு புது சிருஷ்டியாக மாற வேண்டும் என்று விரும்பினார். அந்த புது சிருஷ்டியாய் மாற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் 3வது 4வது பாடத்தில் படித்தோம். பழைய மனுஷன் புதிய மனுஷனாய் மாற வேண்டும். அப்போ பழைய மனுஷன் உண்டு, புதிய மனுஷன் உண்டு என்று பார்த்தோம். அந்த பழைய மனுஷனை 5வது பாடத்தில் அவனுடைய குணாசியங்கள் பார்த்தோம். புதிய மனுஷனை பார்த்தோம் 6வது வேத பாடத்திலே. 7வது வேத பாடத்திலே இந்த புதிய மனிதனாக எப்படி வர முடியும் என்றால் மனம் திரும்புதல் மூலம் என்று பார்த்தோம். எனவே 7வது பாடம் வரையும் மனம் திரும்புதலை பார்த்தோம். இன்றைக்கு மனம் திரும்புதலின் 2ஆம் பாகத்துக்கு கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த போன மனம் திரும்புதலை சொன்னேன். யோவான் ஸ்நானகன் பண்ணின
யுவான் ஸ்நானகன் பண்ணின முதலாவது பிரசங்கம் மனம் திரும்புங்கள், தேவராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பார்த்தோம். இயேசு கிறிஸ்து பண்ணின பிரசங்கங்கள் மனம் திரும்புங்கள். இயேசு கிறிஸ்து பேதுரு பண்ணின பிரசங்கம் மனம் திரும்புங்கள். அப்படி மனம் திரும்புங்கள் சொன்ன போதுதான் அந்த 3000 பேர் ரட்சிக்கப்பட்டது. பரிசுத்த பவுலின் பிரசங்கம் மனம் திரும்புங்கள். அப்படி ஒவ்வொருவரும் மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் என்றுதான் பிரசங்கம் பண்ணினதை பார்த்தோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் வேதம் முழுவதும் பார்க்கும்போது வேதத்திலே முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் மனம் திரும்புங்கள். சுருக்கமாய் வந்தால் மனம் திரும்புவதை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு, மனம் திரும்புதல், மீட்பு, இப்படியான காரியங்களை மையமாக வைத்துத்தான் எல்லா காரியமும் வந்திருக்கிறது. ஒரு மனிதன் மீண்டும் தேவ சாயலாகவும் தேவ ரூபமாகவும் மாற வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. அதுதான் மனம் திரும்புதல். இப்போ நாங்கள் சாத்தானுடைய சாயலாக, பூமிக்குரிய சாயலாக, மாம்ச சாயலாக நாங்கள் மாறியிருக்கிறோம். ஆனால் இவை மீண்டும் தேவ சாயலாக மாற வேண்டும். ஆனபடியால் தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் வந்ததன் நோக்கம் என்ன? மனம் திரும்ப வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்ததன் நோக்கம் என்ன? மனம் திரும்ப வேண்டும். 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததற்கு நோக்கம் என்ன? எங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நாங்களும் உயிர்த்தெழ முடியும். நாங்கள் அந்த உயிர் தெழுந்த அந்த வாழ்க்கை எப்படி இருக்க போது நாங்கள் மறுரூபம் அடைய வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், புதிய சிருஷ்டியாக மாற வேண்டும். அதற்கு பின்பு நாங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானம் எடுத்து அந்த ஒழுங்குகள் இருக்கிறது. பரிசுத்தாவின் அபிஷேகம் பட்டு கீழ்ப்படிந்து தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் சபை வாழ்க்கையில் இருந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு வேளை வரும், அந்த வேளையிலே நாங்கள் கர்த்தர் வருவார். கர்த்தர் வருகிற வேளையிலே எங்களை அழைத்து கொண்டு போகும்போது கர்த்தர் மீண்டும் வரப்போகிறார். அப்படி வருகிற வேளையிலே நாங்கள் மறுரூபம் அடைந்தால் மாத்திரம்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம். மறுரூபம் அடைகிறதற்கு ஒரு சில குவாலிட்டி இருக்குது. அவைகளைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அநேகமான ஆக்களோட முக்கிய ஒரு கேள்வி என்னென்று சொன்னால், நாங்களும் மனம் திரும்ப வேண்டுமா? நாங்கள் பரம்பரையாக 4-5 பரம்பரையாக நாங்கள் என்னவா இருக்கிறோம்? கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நாங்கள் ஒருவேளை நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகளாக இருக்கக்கூடும். ஆனபடியால் எங்களிலே அந்த ரட்சிப்பின் இரத்தம் ஓடுகிறது, அந்த ஜீன்லேயே இருக்குது. மனம் திரும்ப வேண்டுமா என்று அநேகர் இதை குறித்து இன்றைக்கு ஒரு கேள்வியாக கேட்கக்கூடும். முதலாவது ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்துவை உடையவர்கள். இப்போ நாங்கள் கிறிஸ்தவர்கள் நாங்கள் கிறிஸ்டியன் சொல்லி லேசா சொல்லுகிறோம். கிறிஸ்டியன் என்ற அர்த்தம் என்ன? கிறிஸ்துவை உடையவர்கள். கிறிஸ்து என்றால் அர்த்தம் என்ன? ரட்சிப்பு, மீட்பு உடையவர்கள். அப்ப ரட்சிக்கப்பட்டவர்கள். அப்ப நானும் நீங்களும் மனம் திரும்பாமல் ஒருபோதும் ரட்சிக்கப்பட முடியாது என்று பார்த்தோம். நாங்கள் புதிய மனுஷனாய் மாற வேண்டும், புதிய சிருஷ்டியாய் மாற வேண்டும். ஆனபடியால் கிறிஸ்து எங்களுக்குள்ளே கிறிஸ்து இருக்க வேண்டும், அல்லது நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க வேண்டும். அதுதான் மனம் திரும்பினதின் அடையாளமாக இருக்கும். அப்ப ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் எந்த ஒரு வேளையிலே நாங்கள் மனம் திரும்பினவர்கள் என்று சொல்ல முடியும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த ரட்சிப்பு எப்படி வரும்? ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பு எப்படி வரும் என்றால், ஒருவனுடைய உண்மையான மனம் திரும்புதலில் மாத்திரம்தான், அல்லது உள்ளான ஒரு மனம் திரும்புதல், அல்லது ஆத்மாவிலே ஒரு மனம் திரும்புதல் மிக முக்கியமாய் காணப்படுகிறது. எங்களுக்குள்ளே நாங்கள் மனம் திரும்ப வேண்டுமாயிருந்தால் விசுவாசம் ஒரு முக்கியமான சப்ஜெக்டாக இருக்குது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாங்கள் ஆண்டவர் யாருக்கு விசுவாசத்தை கொடுப்பார் தெரியுமா? மனம் திரும்பியவர்களுக்குத்தான் விசுவாசத்தை கொடுக்கிறார். மனம் திரும்புதல் தான் புதிய சிருஷ்டியாகிறத அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே மனம் திரும்புதல். நீங்கள் மனம் திரும்பாமல் நீங்கள் இருந்த பழைய வாழ்க்கையிலேருந்து ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் கடந்து வராமல் உங்களை நீங்கள் நிதானித்து பாருங்கள். உங்களுடைய பழைய வாழ்க்கை ரட்சிக்கப்பட்ட என்று சொன்ன, ஞானம் எடுத்த என்று சொன்ன காலத்துக்கு பின்பாக என்னென்ன காரியத்தில் உங்களுக்கு மாறுதல் இல்லையோ, மாற்றப்படவில்லையோ, நீங்கள் இன்னும் மனம் திரும்பவில்லை என்ற அர்த்தம். அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இன்றைக்கு அநேகர் 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும், சபைக்குள்ளே இருந்தாலும் அவர்கள் ரட்சிக்கப்படவே இல்லை.
அவர்கள் ரட்சிக்கப்படவே இல்லை. ஏனென்றால் அந்த இருந்த குணாதிசயம் இன்றைக்கும் அவர்களுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறதுண்டா அப்போ ரட்சிக்கப்படவில்லை என்ற அர்த்தம். அப்போ மனம் திரும்பிய ஒருவருக்குள்ளே என்ன வருகிறது என்றால் கர்த்தர் தேவனுடைய ஒரு கிஃப்ட் வருது. அந்த கிஃப்ட் என்னென்றால் மனம் திரும்பிய ஒருவனுக்கு தேவன் இலவசமாக அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறார். பாவங்களை மன்னிப்பு பெறுகிறது ஒரு கிஃப்ட். கர்த்தர் எங்களுக்கு இலவசமாய் கொடுக்கிறார். பாவ மன்னிப்பு பெற்றவனுக்குத்தான் கர்த்தர் அந்த விசுவாசத்தை கொடுக்கிறார். ஒருவன் பாவ மன்னிப்பு பெற வேண்டும். நாங்கள் உண்மையாக மனம் திரும்பி இருக்கிறோமா? எங்களுடைய வழிகள் தேவனுடைய வழிக்கு திரும்பி இருக்கிறதா? அல்லது எங்களுடைய சித்தம் போல் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறோமா? இதை நாங்கள் மிகவும் கவனமாக அவதானித்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாங்கள் மனம் திரும்பின என்று சொன்ன அநேகர் முதலாவது அந்த மன்னிக்க ஒரு 2-3 காரியங்கள் நான் சொல்கிறேன். என்ன காரியங்களை நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று இன்றைக்கு அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறோம். மனம் திரும்ப வேண்டும் என்றால் நாங்கள் பழைய வாழ்க்கையில் இருந்து திரும்பி விட்டோம். எங்களுடைய பழைய வாழ்க்கை மாம்சத்தோடு சம்பந்தப்பட்ட, உலகத்தோடு சம்பந்தப்பட்ட, சரீரத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த மனம் மாறுதலை, மனம் திரும்புதலை நாங்கள் மனம் திரும்புதல் என்று சொல்லுகிறோம். முதல் இந்த வழியில் போனோம், இப்போ இந்த வழியில் போகிறோம். முதல் அங்கே நடந்தோம், இப்போ இங்கே நடக்கிறோம். சரீரத்தோடு போய்கொண்டிருக்கிறோமே தவிர ஆவி ஆத்மாவில் உள்ளான மனுஷன்ல உண்மையிலேயே நாங்கள் மனம் திரும்பினோமா? இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். முதலாவது காரியம், நாங்கள் என்ன செய்கிறோம்? கர்த்தரிடத்திலே மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் மற்றவர்களை மன்னிப்பதில்லை. இன்றைக்கு உங்களுடைய குடும்பங்கள் எந்தெந்த காரியங்களை பாருங்க, மன்னிக்காதவர்கள் இன்றைக்கு அநேகர். சொந்த சகோதரங்களை மன்னிப்பது கிடையாது. சொந்த கூடி தெரிஞ்சவர்களை இன்றைக்கு மன்னிக்காமல் இருக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறோம். எத்தனையோ பேரோட பேசுவதில்லை. சபையில் ஒருவரை ஒருவர் மன்னிக்கிறதில்லை. உறவினர்கள் மத்தியிலே ஒருவரோடொருவர் பேசுகிறதில்லை. இதெல்லாம் என்னென்றால் மன்னிக்காத தன்மை. ஒருவன் அன்பிருந்தால் மன்னித்தால் உடனே போய் கதைப்பார்கள். ஆனால் அந்த மன்னிக்க முடியாத காரணம் என்ன? அந்த அன்பு இல்லை. அந்த அன்பு என்ன? அந்த அன்பு தான் மனம் திரும்புதலின் கனி. ஒருவருக்குள்ளே அன்பு இருக்கின்றால் அது மனம் திரும்புதல் கனி. நாங்கள் உதாரணமாக நாங்கள் எல்லாரும் சொல்லுவோம், ஒருவர் என்ன 7 மன்னிக்கணும் இப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் வாசிக்க போகிறோம். மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். மெதுவாக வாசிங்க, இடையில் நான் நிறுத்துவன். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். 7 தரம் மாத்திரமல்ல, 770 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். எப்படி எனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவர் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன்பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததையெல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, போதும். இப்போ கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு ஆண்டவற்றை போய் மன்னிப்பு பெற முடியும். நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தோமா இருந்தேன். நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் தேவனிடத்திலே மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம். இதில் யாராவது நீங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்று நீங்கள் சொன்னீங்களா இருந்தால் நீங்கள் தேவனிடத்திலே மன்னிப்பை பெற்றிருக்க வேண்டும்.
அப்படிப்பட்ட நாங்கள் எங்கள்கிட்ட கடன்பட்ட ஒருவருக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? அவருடைய கழுத்தை நெரித்து பிடித்து கட்டி போட்டு எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணுறார். அப்போ அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் என்ன சொன்னார்? முதலாவது பொல்லாத ஊழியக்காரனே. முதலாவது கவனிங்க, நாங்கள் மன்னிக்காத தன்மை வரைக்குள்ள நாங்கள் யாராய் வருகிறோம்? பொல்லாத ஊழியக்காரனே, விக்கெட் சர்வன்ட். வாசிப்போம் இங்கிலீஷில் 30 அந்த வசனத்தை மாத்திரம் தொடங்குங்க. 32. Then his master summoned him and said to him, "You wicked servant." விக்கெட் சர்வன்ட். அப்போ பாருங்க, முதலாவது பொல்லாத ஊழியக்காரனே. இப்போ அதிலிருந்து தொடர்வன் தமிழ். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேனே. நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி. என்ன செய்ய வேண்டும்? ஏன் நாங்கள் இறங்க வேண்டும் என்று சொன்னால், ஏன் நாங்கள் மன்னிக்க வேண்டும், ஏன் நாங்கள் மறக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் எங்களுக்கு இறங்கினார். நாங்கள் கர்த்தருடைய பாதத்தில் போய் விழுந்து கேட்டபோது கர்த்தர் எங்களுக்காக இறங்கினார். அவர் இறங்கி எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்தார். அதனால் தான் இன்றைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அப்படி நடக்கும்போது கபடமுள்ள ஊழியக்காரனே, பொல்லாத ஊழியக்காரனே, இன்றைக்கு நாங்கள் எவ்வளவு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாலும் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அநேக வேளைகளிலே கபடமுள்ள வேலைகளை செய்கிறோம். கபடமுள்ள வேலை, பொல்லாத வேலைகளை செய்கிறோம். நாங்கள் வெளியரங்கமாக மாம்சத்திலே எங்களுடைய சரீரத்தினால் செய்வதில்லை, எங்களுடைய உள்ளத்தினால் செய்கிறோம், எங்களுடைய சிந்தனைகளினால் செய்கிறோம். எங்களுடைய எண்ணங்கள் கூடாதவைகளாக இருக்கிறது. ஆனபடினால் அப்படிப்பட்ட எண்ணங்களுக்குள்ளே நாங்கள் ஒரு காரியத்தை செய்யும் போது ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, பொல்லாத ஊழியக்காரனே. அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து. ஆண்டவர் கோபமடைந்தார். ஆண்டவர் கோபமடைகிற இடத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் கோபமடைந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கக்குள்ள கோபமடைந்த இடங்கள் உண்டு. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, அழகாக சொல்லுகிறது, நாங்கள் மன்னிக்காத தன்மை வரும்போது இயேசு கிறிஸ்து எங்கள் மேல் கோபம் அடைகிறார். பொல்லாத ஊழியக்காரன் என்று சொல்லுகிறது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்கிறார்? கோபம் அடைந்தார். தேவனுக்கு கோபம் ஊட்டுகிற காரியம் மன்னிக்காத தன்மை. வாசிப்போம் தொடர்ந்து, அந்த இடத்திலிருந்தே வாசிங்க. சரியா? அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கின்றவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு ஏன் எங்களுக்கு கஷ்டம், ஏன் எங்களுக்கு துன்பம்? அநேகர் சொல்றாங்க ரட்சிக்கப்பட்டும் துன்பம், ரட்சிக்கப்பட்டும் கஷ்டம். ஆண்டவர் எங்களை பார்க்குற இல்லை, ஆண்டவர் கண் இல்லையா, காது இல்லையா? ஆண்டவருக்கு எல்லாம் இருக்குது. நாங்கள் மன்னிக்காத தன்மை இருக்கிறபடியால் கர்த்தர் எங்களை பார்த்து கபடமுள்ள ஊழியக்காரனே என்று சொல்லி தேவனுக்கு கோபம் உண்டாக்குறபடினால் எங்களை பிடித்து உபாதிக்கிறவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். விட்ட இடத்துல இருந்து வாசிப்புமா இங்கிலீஷ்ல? சரியா? விட்ட இடத்துல 32ஆம் வசனத்துல வாசிங்க. I forgave you all the debt because you pleaded with me. And should not you have had mercy on your fellow servant as I had mercy on you? And in anger his master delivered him to the jailers until he should pay all his debt. So also my heavenly Father will do to every one of you if you do not forgive your brother from your heart. அப்ப பாருங்க, நீங்கள் இதை செய்யாவிட்டால், உங்களுடைய உள்ளத்திலே இதை செய்யாவிட்டால் கர்த்தர் உங்களுக்கும் இதைத்தான் செய்வார். அதை நாங்கள் இன்னும் வாசிக்கல, அந்த பகுதியை மாத்திரம் வாசிங்க. நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். அப்ப எங்களுடைய முதலாவது காரியம் ரட்சிப்பின் கனி என்று சொன்னால் நாங்கள் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், மன்னிக்க பழக வேண்டும். நான் சாகும் வரையும் அந்த வீட்டு வாசல் படி மதிக்க மாட்டேன், இப்படி வார்த்தை சொல்லுகிறார். ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். நான் செத்தாலும் அவங்களோட கதைக்க மாட்டேன், செத்தாலும் ஒப்புரமாக மாட்டேன். நாங்களே எங்களுடைய மரணத்துக்கு நாளை குறிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை. இரண்டாவதாக, நாங்கள் மரம் திரும்ப வேண்டிய
என்ன காரியம்னு பார்ப்போம். இன்றைக்கு நாங்கள் என்ன நினைக்கிறோம், நாங்கள் சில காரியங்களில் மனம் திரும்பிட்டோம், சில காரியங்களை விட்டுட்டோம், சில காரியங்களை நாங்கள் செய்யாதபடியினாலே நாங்கள் மனம் திரும்பிட்டோம் என்று நினைக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வசனத்தை வடிவாய் கவனியுங்கள். நாங்கள் அநேகர் கிறிஸ்தவர்களுக்குள்ளே அநேகர், பெண்களும் கவனித்துக் கொள்ளுங்கள், இதுகளை அநேகர் இந்த தவறை செய்கிறோம். இதனாலே நாங்கள் எங்களுடைய ரட்சிப்பிலே ஒரு பாதிப்பு உண்டு. இதனாலே எங்களுடைய ரட்சிப்பு பாதிக்கப்படுகிறது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். டச்சில் ஒருவர் வாசிக்க வேணும், இங்கிலீஷில் ஒருவர் வாசிக்க வேணும். ஜேம்ஸ் சாப்டர் 4:17 வாசிங்க தமிழ்ல. யாக்கோபு 4:17 ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய். நன்மை செய்ய அறிந்திருந்தும், நீங்கள் நன்மை செய்ய வேணும்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் செய்யாமல் போனால் அது பாவம். நாங்கள் செய்கிறது தான் எல்லாம் பாவம் என்று நினைச்சு கொண்டிருக்கிறோம். நாங்கள் என்னென்ன காலம் அதை செய்தா பாவம், இதை செய்தா பாவம் நினைக்கிறோம். களவெடுத்தா பாவம், கொள்ளையடை செய்தா பாவம். ஒன்று செய்யாமலுக்கு இருந்தாலும் பாவம் வருது பாருங்க. என்ன செய்யாமலுக்கு இருந்தால், நன்மை செய்ய நீங்கள் அறிந்திருந்தும் அதை செய்யாட்டி, நன்மை செய்யாட்டி, திராணி உள்ள நேரம் நீங்கள் அதை நன்மை செய்யாட்டி அதை என்ன செய்ய வேணும், அது நாங்கள் பாவிகளாய் மாறுகிறோம். ஆனபடியினாலே இதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வாசிப்போம் இங்கிலீஷ் அல்லது டச்சில். So whoever knows the right thing to do and fails to do it, for him it is sin. இன்னொரு ஆள் டச்சில் இருக்கா? Wer nur Gutes zu tun weiß und es nicht tut, für den ist es Sünde. எஸ், விளங்கினா சரி. நான் இதை சொன்ன விளக்கம் தான். அப்போ என்ன செய்கிறான், இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் உதாரணமாக நீங்கள் கவனித்து பாருங்கள். ஒருவன் போய் ஒரு வீட்டில் என்ன செய்கிறான், களவெடுக்கிறான். அவன் செய்த காரியம் அவனுக்கு பாவத்தை கொண்டு வருகிறது. இன்னும் ஒருவன் என்ன செய்கிறான், ஒரு இடத்துல இன்னொரு கதை ஒன்று இருக்குது. ஒருவன் வெளிக்கிட்டு போகிறான். இது செய்த பாவம். என்ன, ஒரு வீட்டில் போய் களவெடுத்தால் பாவம். செய்யாத பாவத்தை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன், நீங்கள் அதை விளங்கிக் கொள்ளுங்கள். ஒருவன் போகிறான், ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறான். வெளிக்கிட்டு கோட் சூட் போட்டு, டை எல்லாம் போட்டு, சப்பாத்து போட்டு, இப்படி போகைக்குள்ள ஒரு பாலத்தில் கடந்து போகிறான். அதை போகிற வேளையிலே அங்கே கீழே நிலத்தில் ஒரு சேர் உள்ள இடத்துல ஒரு சின்ன பிள்ளை, ஒரு 3-4 வயது பிள்ளை அந்த சேத்துல அகப்பட்டுட்டுது. அந்த பிள்ளையால் தப்பி வர முடியல. அந்த பிள்ளை கத்துது, உதவி செய்யுங்க, என்னை காப்பாற்றுங்க. அது தாண்டு போய் கொண்டிருக்கு அந்த சேத்துல. இவன் என்ன செய்கிறான், இவன் ஒரு ஆள் தான் போகிறான், அங்கே ஜனமே இல்லை ரோட்டில். இவன் கண்டுட்டான். ஆனால் இவன் என்னத்தை பார்க்குறான், தன் உடுப்பை பார்க்குறான், தன் டையை பார்த்தான், தான் கல்யாண வீட்டுக்கு போகிற நிலைமையை யோசிச்சு பார்த்தான். அங்கே போய் எல்லாரோடையும் நிற்க வேணும், என் உடுப்போட விலை என்ன, என்னுடைய அந்த பிள்ளையை காப்பாற்றாமலுக்கு இவன் நடந்து போனான். அவனுக்கு காப்பாற்ற திராணி இருந்தது, ஆனால் அவனுடைய சிந்தனையோ அந்த பிள்ளையை காப்பாற்றவில்லை. விளங்குதா இப்போ நான் சொல்கிறது? அப்போ அந்த காரியம் செய்யாதது பாவம். இப்படி நாங்கள் அநேக வழியில் இதே மாதிரி உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில், உங்களோட வேலை செய்கிற இடத்துல, உங்களோட வேலை செய்கிறாள் இப்படி சேற்றிலே, உளையான சேற்றிலே தாண்டு கொண்டிருக்கிறார்கள். உளையான சேற்றிலே விழுந்து கொண்டிருக்கிறார்கள். அழிவுக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். இந்த அழிவுக்கு போகிறவர்களை நாங்கள் தடுத்து நிறுத்தாமல் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்தாவிட்டால் நாங்கள் யாரு? நாங்கள் பாவிகள். நாங்கள் பாவம் செய்கிறோம். திராணி இருந்தும் நாங்கள் செய்யாத பாவத்துக்கு வருகிறது. ஆனபடியால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அந்த செய்யாத பாவம் மிகவும் பெரிதாக இருக்கிறது. உள்ளத்திலிருந்து வர பாவம். அது சரீரத்தோட போகிற பாவம் அல்ல, ஆவியாத்துமா. அவன் உள்ளத்தில் சிந்தனை சொல்லியிருக்கும், சிந்தனை யோசிச்சிருக்கும். இந்த உடுப்பெல்லாம் வெளிக்கிட்டுட்டான், கட்டாயம் என்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. இந்த ஒரு பிள்ளையோட உயிரை அவன் நினைக்கவில்லை. ஒரு ஜீவன், ஒரு ஆத்மாவை குறித்து அவன் நினைக்கவில்லை. ஆத்தும ஆதாயம் ஏன் முக்கியம் என்றால் இதனால தான் முக்கியம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மிகவும் கவனமாக, ஏனென்றால் களவெடுத்துக்கிற பாவம் மனம் திரும்பி விடலாம். நாங்கள் அந்த பொருளை கொண்டே கொடுத்து விடலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அநியாயமாய் ஒருவரிடத்திலே அநியாயமாய் வாங்கியிருந்தால் நாலத்தனையாய் கொடுக்கிறேன் சொல்லுகிறான். டாக்ஸ் கலெக்டர் சொல்கிறான், நான் நாலத்தனையாய் கொடுக்குறேன். யார் சொன்னது? சகை சொல்லுகிறான். என்னென்னு சொல்லுகிறான்? நான் நாலத்தனையாய் கொடுக்குறேன், நீ கொடு. ஆனால் அந்த போன உயிரை நீங்கள் திருப்பி கொடுக்கலாமா? இப்படியாகத்தான் இந்த உலகத்திலே அநேக உயிர் மரணத்துக்கு போய்கொண்டிருக்கிறது. மரணத்துக்கு போய்கொண்டிருக்கிறவர்களை திருப்ப வேண்டியதுக்காகத்தான் எங்களை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆனபடினாலே செய்யாத காரியத்தில் கூட பாவம் வரும். மூன்றாவதாக
லூக்கா 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம். யாராவது ஒருவர் இங்கிலீஷ்ல வாச்சா ஒரு ஆள் டொச்சு எடுத்துக்கொள்ளுங்க ரெடியா. லூக்கா 18:9-14 வரை. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராதபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பளத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய். போதும். இப்ப 2 பேரை பற்றி உதாரணம் சொல்லப்படுது. ஒரு ஆள் என்ன செய்கிறான் என்றால், பக்கத்தில் இருக்கிறாக்களை பார்த்து மற்றவர்களை ஒப்பிட்டு நாங்கள் ஆராதிக்கிறது, மற்றவர்களை ஒப்பிட்டு தேவனுக்கு நெருங்கி இருக்கிறோம் நினைக்கிறது. பரிசேயன் என்றால் யார் என்றால், அவன் வேதம் அறிந்தவன், அவன் பக்திமானாய் இருக்க வேண்டியவன், எல்லாருக்கும் தலைவனாய் இருக்க வேண்டியவன். மற்றவன் ஆயக்காரன் டேக்ஸ் கலெக்டர், அவன் ஏற்கனவே ஒரு பாவி. ஆனால் நல்லா கவனித்து பாருங்க, அந்த வசனத்தில் பரிசேயன் வாயத்திறந்து ஒன்றும் சொல்லலை. அவன் என்ன செய்தான்? தனக்குள் நினைத்து கொண்டான் என்று சொல்லுது அந்த வசனம் அழகாக. அவன் தனக்குள்ளே தான் நினைத்து கொண்டான். ஆனால் இவர் என்ன செய்கிறான்? யாரு? டேக்ஸ் கலெக்டர். அவன் வாயத்திறந்து சொல்கிறான், மார்பில் அடித்து சொல்கிறான், நான் பாவி என்று. அப்போ எங்கே பாவம் வருது ஒரு மனுஷனுக்குள்ளா? நாங்கள் மற்றவர்களோடு எங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது, நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கத்தான் வேணும். யாரோடு என்றால் ஆண்டவரோடு ஒப்பிட்டு பாருங்க. இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அவரை போல பரிசுத்தவானா, அவரை போல ஜெபிக்கிறோமா? நாங்கள் மற்றவர்களோடு ஒருபோதும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, தன்னுடைய குறைகளை, தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுகிறவன், தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிறவன் தான் பாக்கியவான், அவன் தான் வாழ்வடைவான். தன்னுடைய பாவத்தை இவன் ஒத்துக்கொள்ளவில்லை. இவன் என்ன செய்கிறான்? மற்றவருடைய பாவத்தை குறித்து தான் சொல்கிறான். நான் எல்லாம் செய்கிறேன், நான் அது செய்கிறேன், இது செய்கிறேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆனபடியினாலே தனது குறைகளை உணர்ந்தவன் இயேசுவினிடத்திலே அவன் நீதிமானாக்கப்படுகிறான். ஆனால் தனது குறைகளை உணராமல் மற்றவருடைய குறைகளை சொன்னவனோ அவன் தாழ்த்தப்படுகிறான். அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்கிறான், தன்னைத்தான் உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவனும் உயர்த்தப்படுவான். வாசிப்போம். ஒரு டொச்சில மாத்திரம் வாய்ச்சா போதும், வாசிங்க. Sagte aber auch zu etlichen, die auf sich selbst vertrauen, dass sie gerecht seien und die übrigen verachteten dieses Gleichnis. Es gingen 2 Menschen hinauf in den Tempel, um zu beten. Der eine ein Pharisäer, der andere ein Zöllner. Der Pharisäer stellte sich hin und betete bei sich selbst so: O Gott, ich danke dir, dass ich nicht bin wie die übrigen Menschen, Räuber, Ungerechte, Ehebrecher oder auch wie dieser Zöllner da. Ich faste 2-mal in der Woche und gebe den 10. von allem, was ich einnehme. Und der Zöllner stand von ferne, wagte nicht einmal seine Augen zum Himmel zu erheben, sondern schlug an seine Brust und sprach: O Gott, sei mir Sünder gnädig. ஆமேன். அடுத்ததாக 4வது காரியமாக பாவம் ஒன்றை பார்க்க போகிறோம். இந்த இடத்திலே உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதை, கிட்டகுமாரன் கதை. கிட்டகுமாரன் கதை லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரையும் வாசிக்கிற நீண்ட வசனமாக இருக்கிறபடியா எல்லாம் வாசிக்க வேண்டாம். எல்லாருக்கும் தெரிந்த கதை நான் சொல்லுகிறேன். இங்கே மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு காரியம், அநேக காரியங்கள் உண்டு. என்ன செய்கிறான்? நாங்கள் பார்க்கக்குள்ள 12ஆம் வசனத்தில் பார்க்கக்குள்ள, தகப்பனின் ஆஸ்தியில் பங்கை எனக்கு தர வேண்டும். யார்கிட்ட ஆஸ்தியில் பங்கு கேட்கிறான்? தகப்பன் ஆஸ்தியில். அந்த உரிமையன் தன்னுடைய ஆஸ்தி அல்ல, தான் உழைத்த காசு அல்ல, தகப்பனுடைய ஆஸ்தியிலே பங்கு கேட்கிறது. அதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். முதலாவது அவன் செய்த தவறு, தகப்பனின் வீட்டிலே அல்லது சபையிலே வந்து நின்று உரிமை கேட்பாங்க. உரிமை கேட்கிறது சபையில், அவைகள் தவறு. உரிமையை கேட்கக்கூடாது, ரைட்ஸ் கேட்கறதல்ல. ஏனென்றால் தகப்பனுடைய சொத்து, தகப்பனுடைய காரியம். அப்போ இதில் இருந்து முதலாவது என்ன செய்ய வேண்டும்? கிட்டகுமாரன் அதில் மனம் திரும்பி இருக்க வேண்டும். அப்படி கேட்கிறவர்கள் மனம் திரும்ப வேண்டாம். ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுதான். அவன் தவறு செய்ய, கிட்டகுமாரன் என்று சொல்றதுக்கு, அவன் தவறு செய்கிறதுக்கு முதலாவது காரணம்
அவன் உரிமை கோரின இடம் தவறாயிருக்கிறது. அதுக்கு பிறகு என்ன செய்கிறான்? அவன் அவ்வளவு ஆஸ்தியையும் கொண்டு போய் எல்லாருடையும் செலவழித்தான். ஆனாலும் அவனால் எந்த விதத்திலேயும் ஒரு ஆஸ்தியை கொண்டு போய் அவன் முன்னேற பார்த்திருக்கணும். வேதம் சொல்லுகிறது குறைய தொடங்கினது. அவனுடைய அந்த செல்வம் குறைய தொடங்கினது. குறைய தொடங்கி பஞ்சம் வந்தது என்று சொல்லப்படுகிறது. பஞ்சம் வந்து அவன் என்ன செய்கிறான்? அவனுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாமே வேதனைப்பட தொடங்கினது. எல்லாத்திலேயும் அவன் ஒரு ராஜாவை போல் அந்த தகப்பன் வீட்டில் இருந்தவன் இப்போ தேவையில்லாத இடங்களுக்கு போனதால அவனுக்கு என்ன நடந்தது என்று பாருங்க. அவனுக்கு அவ்வளவு பஞ்சம், இருந்த நண்பர்கள் விட்டுட்டு போய்விட்டாங்க. இன்றைக்கு எல்லாம் போயிட்டுது. வெட்கம் ஒரு பக்கம். எவ்வளவு நல்ல வஸ்திரம் உடுத்திருந்தேன், என்ன லெவலில் நாங்கள் நாங்கள் எங்களோட வீட்டில் எத்தனை பேர் வேலைக்காரர், என்ன மாதிரி இருந்தேன். இந்த ஆஸ்தியை வாங்கி நான் தவறான வழியிலே கொண்டு வந்தேன். முதலாவது தகப்பனும் என்ன செய்திருக்கணும்? அந்த ஆஸ்தியை உடனே பிரித்து கொடுக்கவும் கூடாது. அப்போ அந்த பிள்ளைகள் அதை ஹேண்டில் பண்ண கற்றுக்கொள்ளும் வரையும் அதை கொடுக்கக்கூடாது. அப்போ அது ஒரு மறந்திருக்க வேண்டிய இடங்கள். அப்போ இவன் என்ன செய்கிறான்? அவனுடைய நிலையை அவன் யோசித்து பார்த்தான். 17ஆம் வசனத்தை வாசிப்போம். 17. But when he came to himself, he said, "How many of my father's hired servants have more than enough bread, but I perish here with hunger?" Okay. Deutsche. Er kam aber zu sich selbst und sprach, wie viele Tagelöhner meines Vaters haben Brot im Überfluss? தமிழ்ல வாசிங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த அவனுக்கு புத்தி தெளிந்தது. அப்ப இதுவரை இவ்வளவு காலமும் என்ன இருந்தது? நல்லா கவனிச்சு பாருங்க. அவன் செய்த இவ்வளவு காலமும் என்ன இருந்தது? புத்தி மாறாட்டம் இருந்தது. இது விளங்குற இல்லை. கனையருக்கு புத்தி மாறாட்டத்தில் செய்கிறோம்னு தெரியாது. நாங்கள் செய்கிற காரியம் சரி என்று நினைச்சு கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அது புத்தி மாறாட்டம். ஒரு நாள் வந்தது, புத்தி தெளிந்தது. அவன் புத்தி தெளிந்தது. அவன் என்ன செய்கிறான்? அவனுடைய மனம் திரும்புதல் எங்க ஆரம்பித்தது தெரியுமா? புத்தி தெளிந்ததிலே தான் ஆரம்பித்தது. முதலாவது புத்தி தெளிய வேண்டும். அவனுடைய சிந்தனையிலே, அவனுடைய எண்ணங்களிலே ஒவ்வொன்றிலேயும் அவன் யோசித்து வேதனைப்பட்டு இப்படி ஒரு தவறை செய்துட்டு என்று புத்தி தெளிந்த உடனே அவனுக்கு ஒரு புது ஸ்டார்ட் வருது. அதான் அவனுடைய நியூ ஸ்டார்ட். என்ன செய்கிறான்? உடனேயே மனம் திரும்பினான். எந்த இடத்திலே பாவத்திலே அவன் தொடங்கினானோ அந்த இடத்துக்கு திரும்பி போக வேண்டும். நீங்கள் எந்த இடத்திலே விழுந்தீங்களோ அதில் தான் எழும்பி நிற்க வேண்டும். யூதாஸ் காரியோத்துக்கும் பேதுருவுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். யூதாஸ் காரியோத் இயேசுவை காட்டி கொடுத்தான், பேதுரு இயேசுவை மறுதளித்தான். 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே காரியம்தான் செய்தது. ஆனால் யூதாஸ் காரியோத் என்ன செய்தான்? அந்த மறுதளித்த அந்த இயேசுவை காட்டி கொடுத்தவன் இயேசுவிடத்திலே போய் மன்னிப்பு கற்றுக்கணும். யூதாஸ் காரியோத்து இயேசு அண்டை போகவில்லை. யூதாஸ் காரியோத் யார்கிட்ட போனான்னு தெரியுமா? அவன் திருப்பியும் அந்த ஆலயம், இந்த 6 காசை கொடுத்தாங்களோ வெள்ளிக்காசுகளை கொடுத்த ஆக்கள்கிட்ட கொண்டு போய் என்ன செய்கிறான்? திருப்பி கொடுக்குறான் அதை. ஆனால் பேதுரு என்ன செய்தான்? இயேசுவிடத்திலே மன்னிப்பு பெற்றுக்கொண்டான். அப்போ எந்த இடத்துல பிளவிட்டான்? தகப்பன் வீட்டிலே இவன் பிளவிட்டான். இவன் தகப்பன் வீட்டுக்கு போக வேண்டும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு வாழ்க்கையை குறித்து, இந்த வாழ்க்கையில் வாழ்ந்தான் நான் இப்படித்தான் வாழ்வன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் எல்லாம் என்னை சுற்றி இருக்க வேண்டும், என்ஜாய் பண்ணி கொண்டிருப்பேன், நான் விழுந்தாலும் என்ற ஃப்ரெண்ட்ஸ் தூக்குவாங்க, என்னை பார்த்து கொள்ளுவார்கள் என்ற சொந்த வீட்டை விட அவன் தன்னை சுற்றி இருந்தவர்களை மேன்மையாக நினைத்தான். உன்னிடத்திலே வசதி வாய்ப்புகள் இருக்கும் வரையும் உன்னை மேன்மையாய் வைத்திருப்பார்கள். நீ என்றைக்கு அதை இழக்கிறியோ அன்றைக்கு உன்னை ஒருவரும் உன்னை மதிக்கவே மாட்டார்கள். உன் தகப்பன் வீட்டிலே நீ எப்படி இருந்தாலும் உன் தகப்பன் வீட்டை நம்பிப்பார். உன் தகப்பன் வீடுதான் உன்னை எப்பவும் தூக்கும், உயர்த்தும். இன்றைக்கு அநேக வாலிபர்கள் இன்றைக்கு இப்படித்தான், திருச்சபையிலையும் இப்படித்தான். நீங்கள் பிழையான சிந்தனை, பிழையான வழிநடத்திலே தவறி போய்விட வேண்டாம். ஏனென்றால் அவனுக்கு புத்தி தெளிந்தது. ஒரு முடிவெடுத்தவன் என்ன செய்தான்? தானே எழும்பினான். இன்னொருவர் வந்து சப்போர்ட் இல்லை. உடனே எழும்பி என்ன செய்தான்? அந்த முடிவை அவன் ஆக்ஷன், கிரியையாய் மாற்றினான். அந்த முடிவு கிரியையாய் மாறினது, நடக்க தொடங்கினான். எங்கிருந்து வலிக்கிறான் பார்த்தீங்களா? பன்றியின் கூட்டிலே போய் விழுந்து கிடந்தான். அந்த பன்றி கூட்டிலே இருந்த அந்த பன்றி நாற்றத்தோடு அந்த சேரோட வந்திருப்பான். தகப்பன் வீட்டுக்கு வர முடியுமா? இத்தனை வேலைக்காரர் இதை விட உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திருக்கிறார்கள். இவன் வருகிறான் திரும்பி தகப்பன் வீட்டு வந்து அங்கே ஒரு உயர்வு, அங்கே ஒரு மேன்மை.
ஒரு மனம் திரும்பியவனுக்கு கர்த்தர் எவ்வளவு கொடுப்பார் என்றதை இதிலே பார்க்கிறோம். அவன் வருகிற வேளையிலே நீங்கள் மனம் திரும்பி தகப்பன் வீட்டுக்கு யார் வந்தாலும் ஒரே ஒரு நிச்சயம் என்ன தெரியுமா? உங்களுக்கு தகப்பன் ஒரு புதிய வஸ்திரத்தை தருவார். அந்த தகப்பன் உங்களுக்கு என்ன வஸ்திரம்? அது ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்தார். ஒரு மோதிரத்தை கொடுத்தார். முத்திரை மோதிரம் என்றால் என்ன? அதிகாரம், பவர், ஒத்தாரிட்டி. அந்த நாட்களில் மோதிரம் என்றால் ஒத்தாரிட்டி. பாதரட்சி, ஒரு புது நடை அவனுக்கு. இவ்வளவு காலம் பண்டிக்கூட்டிலையும் வனாந்திரங்களையும் அலைந்து திரிந்தவனுக்கு இன்றைக்கு கிடைக்கப்பட்ட இடம், எந்த இடம்? அவனுக்கு ஒரு நடை, பாதரட்சை. அவனுக்கு பெரிய ஒரு விருந்து கொடுக்கப்பட்டது. மனம் மாறின, மனம் திரும்பின ஒவ்வொருவருக்கும் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர், தகப்பனாகிய ஆண்டவர் எங்களுக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தருவார். இயேசுவின் பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை கொடுப்பார். அவர் என்ன செய்வார்? எங்களுடைய நடைகளை அவர் உறுதிப்படுத்துவார். நீ தண்ணீர்களை கடக்கும் போதும், நீ அக்கினியை கடக்கும் போதும் அந்த தேவன் உன்னோடு கூட இருப்பார். அது மாத்திரமல்ல, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண வீட்டு விருந்திலே எங்களை கொண்டு போய் அமர பண்ணுவார். இது அப்படியே ஒரு ரட்சிப்பு, ஒரு மனிதனுடைய ரட்சிப்பின் எல்லாம் அந்த ஸ்டெப்ஸும் அதில் இருக்கிறது. இந்த வேளையிலே இந்த தகப்பன் எந்த ஒரு வேளையிலும் தான் கொடுத்த ஆஸ்தியை பற்றி ஒரு சொல்லு திருப்பி கேட்கல. இன்றைக்கு நானும் நீங்களும் தகப்பனாய் இருந்தால், அது சபையிலையும் சரி, குடும்பத்திலேயும் சரி, போன மகன் திரும்பி வருகிற நேரத்தில் என்ன கேட்டிருப்போம்? இந்த தகப்பன் ஒன்றுமே செய்யல, காத்து கொண்டே இருந்தான், பார்த்து கொண்டே இருந்தான். அதுதான் தகப்பனின் அன்பு. உங்களுடைய தகப்பன், உங்களுடைய மாம்ச தகப்பன் இதே மாதிரி அன்போடு இருக்கிறார். நாங்கள் என்ன செய்ய வேணும்? உங்களோட வீடாக இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும், தேவனுடைய காரியமாக இருந்தாலும் உடனே எழும்பி நாங்கள் போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனபடியினாலே இந்த காரியங்கள் நடந்தது. அவன் செய்த பாவம் பெரிதோ சிறிதோ, அளித்த பணம் பெரிதோ சிறிதோ, அவனுடைய எல்லாவற்றையும் இழந்தான். அவ்வளவு உண்டையும் அந்த தகப்பன் யோசிக்கவில்லை. தன் மகன் திரும்பி வந்தான், அதைத்தான் பார்த்தான். இதுதான் தகப்பனுடைய சிந்தனை, இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிந்தனை. நீங்கள் இன்றைக்கு எந்த வழியிலேயும் நடந்திருக்கலாம், ஆனால் திரும்பி போவீர்களாக இருந்தால் கர்த்தரண்டை அவர் அணைத்துக் கொள்ளுவார், சேர்த்து கொள்ளுவார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மூன்றாவது இன்னொரு ஆளை காண்கிறோம். இதில் மனம் திரும்ப வேண்டிய ஆள் மூத்த குமாரன். லூக்கா 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் இருந்து 32ஆம் வசனம் வரையும் வாசிக்கிற போது வாசிப்போம். 25ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக் சாப்டர் 15:25. அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாக்கியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரர் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார். அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபமடைந்து, முதலாவது கோபம் அடைந்தான். ஒருவன் மனம் திரும்பி திருச்சபைக்குள்ள வரும்போது, ஒருவன் மனம் திரும்பி குடும்பத்தில் வரும்போது, மூத்த சகோதரர்களாக இருக்கிற நாங்கள், சீனியராக இருக்கிற நாங்கள், 10 வருஷம் 15 வருஷம் சபையில் இருக்கிற நாங்கள் எரிச்சல் படுகிறோம், கோபப்படுகிறோம். ஒருவன் திரும்பி வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனம் இவனிடத்திலே இல்லை. கோபமடைந்தான். வாசிங்க தொடர்ந்து. உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்தேன். சரி, போதும். தகப்பன் வருந்தி அழைத்தார். தகப்பன் மூத்தவனையும் அழைத்தார். இளையவனை சும்மா வந்து அழைத்து போனான். மனம் திரும்பி வந்தவனை, மூத்தவனை வருந்தி அழைக்கிறார். சபையில இருந்து கொண்டு நாங்கள் செய்கிற தப்பிதங்கள், நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் வருந்தி அழைக்கிறார். நல்லா இதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த தகப்பனுடைய பதில் 31ஆம் வசனம். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய். எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதான். நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். இந்த ரட்சிப்புக்குள்ள இருக்கிறவர்கள், சபையிலே இருக்கிறவர்கள் எப்போதும் நாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடையது எல்லாம் எங்களுடையது. எப்போதும் எனக்கு உள்ளே இருக்கிறாய். ஆனால் உள்ளே இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் அதை நினைக்க வேண்டும். எல்லாரும் சர்ச்சுக்கு வந்த எல்லாரும் கர்த்தருடையது எல்லாம் என்னுடையது என்று நாங்கள் தீர்மானம் எடுத்துகிறாங்க. ஒருவர் மனம் திரும்ப வேண்டும். ஆனபடியினாலே உன் சகோதரனுக்கு நீ கனம் கொடு. அவன் மனம் திரும்பி வந்திருக்கிறான். மனம் திரும்பியவனுக்கு ஒரு விசேஷித்த கனம் இருக்கிறது.
கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பார்வையிலே மனம் திரும்பினவருக்குத்தான் அதிகமான கனம் இருக்கிறது. கிறிஸ்தவத்தின் முதல் படி, த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், மனம் திரும்புதல். அதற்கு பிறகுதான் மற்ற படிகள், விசுவாசம் வரும், ஞானஸ்நானம் வரும், பரிசுத்தாய் வரும், நீதி வரும், பரிசுத்தம் வரும். இதெல்லாம் அதுக்கு பிறகு மனம் திரும்புதலுக்கு பிறகு வருகிற ஸ்டெப். இன்றைக்கு அநேகர் எல்லாத்தையும் நாங்கள் கை கொண்டு வருகிறோம். இன்றைக்கு விசுவாசம் எத்தனையோ பேருக்கு விசுவாசம் இருக்கு. ஒரு அந்த விசுவாசத்தின் அளவை சொல்ல முடியாது. ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்க, பரிசுத்தாவியில் பெற்றிருக்கிறீங்க, இந்த நேரம் பரிசுத்தாவியை பற்றி காய்ச்சி கொண்டிருக்கிறீங்க, நீதி இருக்கிறது, பரிசுத்தம் இருக்கிறது. ஆனால் மனம் திரும்புதல் இல்லை என்றால், மனம் திரும்புதல் என்றால் என்ன தெரியுமா? அதுதான் ஃபவுண்டேஷன். கிறிஸ்டியன் என்று கிறிஸ்தவன் எங்களுடைய ஃபவுண்டேஷன், அடிப்படை என்னென்னு சொல்கிறது, அஸ்திவாரம் மனம் திரும்புதல். நீங்கள் அந்த மனம் திரும்பாமல் மற்ற எதை வைத்திருந்தாலும் எங்களுக்கு பூமியிலே ஒரு கனம் இருக்கும், பூமியிலே எல்லாம் இருக்கும். ஆனால் பரலோகத்துக்குள்ளே எங்களுக்கு காலடி வைக்க முடியாது. அந்த என்ட்ரன்ஸ் எங்களுக்கு இல்லை. ஏனென்றால் மனம் திரும்பாத ஒருவரும் ரட்சிக்கப்பட்டவர்களாக பார்க்க மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் முன்னேற வேண்டும், நாங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக வேண்டும், நாங்கள் இன்னும் அடுத்த லெவலுக்கு நாங்கள் போக வாஞ்சியாய் இருக்கிறோம். நல்ல வாஞ்சை, முக்கியமான தேவையான வாஞ்சை, அதில் ஒரு தவறும் இல்லை. எல்லாம் இருக்க வேண்டியது முக்கியம். ஆனால் நாங்கள் எப்போதும் முதலாவது ஸ்டெப்பை விட்டுட்டோம் என்றால் மற்ற ஒன்றும் செய்ய முடியாது. ஆனபடியால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, நித்திய ஜீவனுக்கு ஓடுகிற ஓட்டத்திலே, பரலோக ராஜ்யத்தின் சத்தியத்திலே அஸ்திவாரம் என்ன, முதல் படி என்ன? ரிப்பென்டன்ஸ், மனம் திரும்புதல். அந்த நாளில் இந்த பைபிள் ஸ்டடியை முடிவு கொண்டு வரும்படியாக ஜாய்ஸ் ஜெபம் பண்ணுங்க. இருக்கிறீங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி முடித்து கொள்ளுவோம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அருமை ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரங்கள். கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவர் எல்லா தடைகளை நீக்கி சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாய் அமைத்து உடைய சமூகத்திலே மறுபடியும் ஆண்டவரே இந்த படிப்பு, ஆண்டவரே இந்த வேதத்தை அறிந்து கொள்ளும்படியாய் நாங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தாலும் ஒரு மனப்பட்டு உடைய சமூகத்தில் கூடி வர நீங்க கொடுத்த இந்த நல்ல கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்கள் கற்று வருகிறதான இந்த மன்னிப்பை குறித்ததான காரியங்கள் அநேகமாய் இருக்கிறது. ஆவியானவரே, இந்த நாட்களிலே அவைகளை நீர் எங்களுக்கு தெளிவாக எங்களோடு ஒவ்வொருவரோடும் நீங்கள் பேசி வருகிறதற்காக உங்களுக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாட்களிலே இந்த ஆண்டவரே உடைய வேதத்தின்படியும் உடைய வார்த்தையின்படியும் நாங்கள் சகல காரியங்களிலும் நடந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மன்னிப்பை குறித்து நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த மன்னிப்பு எப்படிப்பட்டது, எப்படியாய் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இது மூலமாய் நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஏசப்பா, தொடர்ந்து அறிந்து கொண்டு ஆண்டவரே எங்களை நீங்கள் வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கற்றுக் கொடுக்கிற அருமையான எங்களுக்கு தந்த அருமையான ஊழியக்காரனை நீங்கள் ஆசீர்வதியுங்க. வருகிற நாட்களிலே கர்த்தாவே ஆண்டவரே, இதை குறித்து நாங்கள் இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள நீங்கள் அவர் மூலமா எங்களோட ஒவ்வொருவரோடும் நீங்கள் பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் தேவனே நீங்கள் ஆசீர்வதியுங்க. இந்த இரவு வேளையிலே எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. அதிகாலையில எழுந்து எல்லாரும் ஜெபிக்க கிருபை செய்யுங்க. உங்களுடைய சமூகத்தை தேட கிருபை செய்யுங்க. வருகிற புதன்கிழமை நாங்கள் மறுபடியும் இந்த இடத்திலே ஒன்று கூட ஆண்டவரே, உங்களுடைய கிருபையும் உங்களுடைய சமாதானமும் உங்களுடைய பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களோடும் தங்கி வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணி நிற்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்தாவினுடைய அந்நியோன்யமும் ஐக்கியமும் எங்கள் அனைவரோடும் ஒன்றும் சதா காலமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். சந்தோஷம்.